ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு க்ளீனிங் வீடியோ. க்ளீனிங்கிறது ரொம்ப ஷார்ட் டைமில் முடிஞ்சு போயிடும். ஏன்னா ரொம்ப சாமான் இல்லாததுனால சீக்கிரம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். இப்போ 2 மாதமாக ரொம்ப க்ளீனிங் நடக்கலை ஆக்சுவலி. பிகாஸ் நாங்கள் இந்த பெப்பர் டர்மரிக் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி காய வச்சு அதை எடுத்து போட்டு பேக் பண்ணி டிஸ்பேட்ச் பண்ணி அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் போயிட்டு இருந்ததுனால கொஞ்சம் பண்ணலை. ஆனால் பண்ணலைன்னாலும் நீட்டாக தான் இருந்தது. ஏன்னா ஜாஸ்தி சாமான் இல்லை. ஸோ மினிமலிசமோட கான்செப்ட் ரொம்ப அப்ளிகபிள் இங்கே. அண்ட் எனக்கு இந்த மினிமலிசம்னா அது ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். ரொம்ப வருஷமாக என்னோடய லைஃபே அந்த மாதிரி மினிமலிஸ்ட் லைஃப் ஸ்டைலாக இருந்ததுனால ஈஸியாக இருக்குது. அதனால் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி எல்லாத்தையும் டஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த சோஃபா கவர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு துவைச்சி சோஃபா குஷன் கவர்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டு எல்லாத்தையும் இன்றைக்கி பண்ணலான்னுட்டு ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய பேருக்கு க்ளீனிங்னாலே ஒரு மாதிரி ஒரு இன்க்ளினேஷன் இருக்காது, ஐயோ அதை பண்ணணுமா அப்படின்னு. ஸோ டெய்லி ஹெல்ப் பண்ணுற உங்கள் வீட்டுக்கு வரவா அந்த மாதிரி ஆளுகள் பண்ணிட்டு இருப்பா. பட் என்னைக்காவது ஒரு நாள் அட்லீஸ்ட் 15 டேஸ்க்கு ஒருக்க இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் நீங்களே இந்த வேலையை பண்ணினேன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எப்படி சாமானை சேர்ந்தால் எவ்வளோ கஷ்டம் க்ளீன் பண்ணுறது, எவ்வளோ கஷ்டம் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நம்மளே பண்ணணும். ஸோ நம்ம பண்ணத்தை சின்ன குழந்தைகள் இருந்தாலும் அவளையும் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணிக்குவோம். ஒரு ப்ளே மாதிரி வச்சு இன்வால்வ் பண்ணேன்னா அவள் அதை கண்டினியூ பண்ணலன்னா கூட ஏதோ ஒரு டைமில் பார்த்துருப்பா எப்படி க்ளீன் பண்ணுறது எப்படி. இல்லைன்னா அவள் கூட ஐடியாஸ் சொல்லலாம், ஏம்மா இவ்வளோ சேர்த்து வச்சுட்டுருக்கேன் சாமானம், எவ்வளோ நேரம் அது இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொன்னால் சம்படி டு டெல் யூ இந்த மாதிரி இது ரொம்ப சேர்க்க வேண்டாங்க. ஸோ நம்மளே புரிஞ்சுக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, யாராவது சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்மளே க்ளீன் பண்ணால் என்னென்ன டீக்ளட்டர் பண்ணலாங்கிறதும் புரியும். ஸோ இதெல்லாம் வேண்டாத சாமான் இதை எடுத்துக்கு சேர்த்து வச்சுட்ருக்கோம், இதை போட்டு விடலாமேன்னு. ஏன்னா அவங்க டெய்லி ஹெல்ப் பண்ணுறது அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டுருப்பேள் வந்துட்டுருப்பேள், உங்கள் வீட்டு வேலையை பார்த்துட்டுருப்பேள், இல்லைன்னா கெரியர் அது இது அந்த மாதிரி இருக்கும். அவள் என்ன பண்ணுறா எது பண்ணுறான்னு நீட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சும்மா இருந்துடுவோம். ஸோ நம்மளே பண்ணினா அந்த டிஃபிகல்ட்டிஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மினிமலிசம் ரிலேட்டட் டு அஃபோர்டபிலிட்டியான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன்னா எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும்னாலும் மினிமலிசம் டு ஓன் லெஸ். ஸோ நம்ம சொந்தமாக வச்சுக்கிறது கம்மி பண்ணோம். அதை அஃபோர்ட் பண்ண முடியும், நம்ம வீட்டுக்கு கொண்டு வரலாங்கிற இதுவே கிடையாது. ஸோ இது நிறைய பேர் ட்ராவல் பண்ணத்தை என்ன பண்ணுவான்னா ஒரு ஊர்லேருந்தும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வீட்டில் வச்சுப்பா. இது ஓகே, அவளுக்கு ஒரு மெமெண்டோ இது வேணும்னா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஃபோட்டோஸ் எடுக்கலாம். பட் நிறைய ஐட்டம்ஸ் என்ன ஆகும்னா அந்தந்த ஊரில் நன்னா இருக்கும், அந்தந்த கடையில் நன்னா இருக்கும், அந்தந்த ஊருக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும். பட் நம்ம வீட்டுக்குள்ளே இது எந்த ஊரில் வாங்கினேன், இது அந்த இடத்துல வாங்கினேன், இது இந்த ஊரில் வாங்கினேங்கிறத அந்த கதையே ஒரு மாதிரி அவ்வளோ ரெலவெண்ட்டாகவே இருக்காது. அந்த பொருளுக்கும் நம்ம வீட்டு ட்ராயிங் ரூமுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்காது. ஸோ அந்த மாதிரி வாங்கிறது கொஞ்சம் முதலையே தவிர்க்கிறது நல்லது. இதெல்லாம் என்னோடய ஐடியாஸ். பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், சிச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும், அவளுக்கு ஆசை வேறு மாதிரி இருக்கும், ஆம்பிஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். பட் ஜஸ்ட் ஷேரிங் மை தாட். ஸோ இந்த சாஃப்ட் ப்ரஷ்ஷால் இந்த சோஃபா பேக்கெல்லாம் க்ளீன் பண்ணால் ரொம்ப க்ளீன் ஆகிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் விளையிறது நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதுக்கு யூட்டிலைஸ் பண்ணோம். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ண முடியல நமக்குன்னு கூட ஒரு வழி கண்டுபிடிச்சி அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். இப்போ எங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருக்குது. அதில் காய்க்கிற இலையெல்லாம் அவ்வளோ மருத்துவ குணம் முருங்கை இலையில். நாங்கள் அதை யூஸ் பண்ணத நிறைய இலை கொட்டி போகிறது, நிறைய இலை வேஸ்ட்டாக போகிறது தோணுறதுனால நாங்கள் அதை இப்போ ப்ராசஸ்னால் நேச்சுரலாகவே ட்ரை பண்ணி நிழல்லையே வச்சு காய வச்சுட்டு இந்த மாதிரி பருப்பு இது புளி அதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வீட்லேயே வறுத்து அந்த வீட்லேயே காய்ச்ச முருங்கையில் என்னென்னா காய வச்சுட்டு அதையும் லேஸாக வறுத்து பொடி பண்ணி சேல் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். எந்த வீட்லேயுமே நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, இந்த காமன் கிரவுண்டில் ஏதாவது இருந்ததுன்னா
அசோசியேஷன் அப்ரோச் பண்ணி கேளுங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வேஸ்ட்டாக போகிறது, நாங்கள் ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையும் எடுக்கிறோம், யூஸ் பண்ணுறோம், அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் யோசிச்சு யாராவது ஒருத்தர் ஒரு லீடர்ஷிப் எடுத்துகிட்டு பண்ணணும். பட் அது வேஸ்ட்டாக போச்சு, எல்லாம் கொட்டி போச்சு, நான் எத்தனை பேருக்கு இதை ரீச் பண்ண முடியும்? இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி சேல் பண்ணுறது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. பிகாஸ் வீட்டில் காய்ச்சத்தை யூட்டிலைஸ் பண்ணுறோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது ஒரு தனி சந்தோஷம். நிறைய பேர் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சாப்பிட்றது வந்து ஒரு பழக்கமாக இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு வச்சது, முந்தா நேற்றுக்கு வச்சது, ஒரு நாள் தான் முன்னால் தான் அதை சாப்பிட்டோம், இன்றைக்கி சாப்பிட்டா பரவாயில்ல அப்படிங்கிறது அது தப்பு இல்லை. ஆனால் வந்து ஃப்ரெஷ் ஃபுட் குக் பண்ணி சாப்பிட்டா அதோட அருமையே வேறு. ஸோ அந்த குக்கிங் ஸ்மெல்ஸ், குக்கிங் ப்ரொசீஜர் இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் க்ரியேட் பண்ணோம் வீட்டில். ஸோ இது வந்து டெய்லி சமைக்க முடியலன்னா கூட சிம்பிளாக ஒரு மீல் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ டே குக் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப அவசியமான விஷயம். ஸோ நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் நிறைய வச்சு அதையும் இதையும் எடுத்து ஏதோ இருக்கட்டும் பரவாயில்ல, இதை சாப்பிட்டா போகிறோம், அது இருந்தால் போகிறோம், இந்த மாதிரி வைக்காதக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ் மீல் குக் பண்ணி ஒரு வேளையாவது சாப்பிட்றது, டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் ஸ்கில் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக முடியும். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிள் லஞ்சு, 1 பாட் மீல். அது வந்து பிசிபெலா பாத், அதுக்கு தயிர் பச்சடி வந்து வாழைத்தண்டு தயிர் பச்சடி, அண்ட் கேரட் ஹல்வா, ஒரு ஸ்வீட்டு, மசாலா மோர், சம்மருக்கு நல்லா இருக்கும்னு. இந்த பிசிபெலா பாத் பொடி வந்து நான் வீட்லேயே தயாரிச்சது. ஸோ 1 மந்த் நாங்கள் இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம், அதை யூஸ் பண்ணிவிட்டு எல்லாம் சரியான அப்புறம் மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவோம். ஸோ அது ஹோம்மேட் பிசிபெலா பாத் பவுடரில் பண்ண பிசிபெலா பாத். வாழைத்தண்டு ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல ரிச் இன் ஃபைபர் வாழைத்தண்டு. ஸோ அதில் ஒரு தயிர் பச்சடி அண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டும்னுட்டு ஒரு கேரட் ஹல்வா. இப்போ என்னென்னா மத்தியானம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கார்டன் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நிறைய இந்த க்ரோஷே குஷன் கவர்ஸு, அப்புறம் சின்ன சின்ன மிஞ்சின நூல் புல்லெல்லாம் வச்சு என்னெல்லாமோ பண்ணியிருந்தேன். என்ன மிஞ்சி இருக்கோ அதை வச்சுருந்தேன்னு அதை வந்து குஷன் கவர்ஸாக பண்ணணும்னு யோசித்து ஒரு 2 மாதம் ஆச்சு. ஆனால் இப்போ 2 மாதமாக இந்த டர்மரிக், மஞ்சள், அதுக்கப்புறம் பெப்பர், மிளகு எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி அதை காய வச்சு அதை பொடிச்சு, அப்புறம் வந்து பொடிக்காததெல்லாம் பேக் பண்ணி சீல் பண்ணி உங்களுக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அதை அனுப்பணும், சும்மா டிலே பண்ணக்கூடாதுன்னுட்டு இது எல்லாத்தையும் அப்படியே ஓரமாக வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து எல்லா பெப்பரும் டிஸ்பேட்ச் பண்ணியாச்சு, எல்லாம் சோல்ட் அவுட். அதனால இப்போ வந்து இந்த குஷன் கவர்ஸ் எல்லாம் தைச்சு குஷன்ஸ் எல்லாம் செட் பண்ணி விடலாம்னுட்டு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது என்னென்னா நேற்றுக்கு க்ளீன் பண்ணி அந்த குஷன் கவர்ஸ்லாம் துவைக்கிறது தான் நினச்சிருந்தேன். இந்த குஷன் கவர்ஸ் எல்லாம் செட் பண்ணி போடணும் நாளைக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கு உட்காந்துருக்கேன். இப்போது எல்லாத்தையும் கையாலேயே தைச்சுட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன் நான். பட் இந்த மாதிரி ஹாபீஸ் எல்லாம் இருந்ததுன்னா ஒரு நல்ல டிஸ்ட்ராக்ஷன். நமக்கு ஏதாவது ஹெக்டிக்காக பண்ணிட்டு இல்லைன்னா டிராஃபிக்கில் ரொம்ப சுற்றி விட்டு வந்துட்டு எல்லாம் இந்த மாதிரி உட்காந்தோன்னா ஒரு காமிங்காக ஒரு மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அண்டு நம்ம ரொம்ப ஒரு மாதிரி சென்னை மாதிரி ஊர்லலாம் எங்களுக்கு யூஸ் ஆகாது இந்த மாதிரி புல் இதெல்லாம் போட்டுனா இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் பண்ணலாம். குஷன் கவர் இல்லைன்னா பெட் ஸ்ப்ரெட்டு அந்த மாதிரி பண்ணால் அது வந்து எந்த வெதர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஹாபீஸ் இருந்தால் ஒரு நல்ல தெரப்யூட்டிக் எஃபெக்ட் இருக்கும். அண்டு ரொம்ப முக்கியமானது வந்து நம்ம செல்ஃப் கேர், அதாவது நம்மளோட ஹெல்த் அண்ட் மெயின்டெனன்ஸ், டயட்டு, இந்த தெரப்யூட்டிக் ஹாபி, எக்ஸசைஸ் எல்லாமே. எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து நல்ல ஸ்ட்ரெச்சு, அப்புறம் ட்விஸ்டிங், அப்புறம் வந்து பெண்டிங், அதுக்கப்புறம் இந்த வெயிட்ஸு, சின்ன 1 kg வெயிட்ஸ் டெய்லி லிஃப்ட் பண்ணால் நம்ம மசில் மாஸ் எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இப்போ ரொம்ப ட்ரை வெதர், ட்ரை ஹீட்டு, வேர்க்கவும் இல்லை, ஒரு மாதிரி அனல் காற்று அடிச்சுட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் கடலை மாவு, நான் வீட்லேயே பிடிச்ச கடலை மாவு, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் ஹனி, தேன் போட்டு குழைச்சி இந்த மாதிரி ஹோம் ஃபேஸ் பேக் சிம்பிளாக ஒரு 20 மினிட்ஸ் விட்டால் நமக்கு வாஷ் பண்ண அப்புறம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அந்த ட்ரை ஸ்கின் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து என்ன வேலையில் இருந்தாலும் எவ்வளோ ட்ராவல் பண்ணினாலும் நம்ம ஹவுஸ் ஹோல்ட் ஷோஸ் சிலதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணினா அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறது, அது வேறு மாதிரி. ஸோ எல்லாருமே அந்த சின்ன சின்ன ஹவுஸ் ஹோல்ட் ஷோஸ் டாஸ்க்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி
அதை எடுத்து பண்ணினா எல்லாருமே இன்வால்வ் ஆகி ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வீட்டுக்கே ஒரு நல்ல அட்மாஸ்பியர் வரும். ஸோ நம்ம என்ன ட்ராவல் பண்ணாலும் சரி, நம்ம வீடுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இப்போ இந்த குஷன்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த குஷன் கவர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.